விஷயத்திலே சிந்தனையை மிக ஆழமாக பதித்து பேசினார். நினைக்கிறது உண்டு, சொல்லை விட பொருள் முக்கியம், பொருளை விட உணர்வு முக்கியம். அப்படித்தான் தமிழர்கள் நினைத்தார். நாம் சொல்லுகிற சொல் ஒரு பொருளை காவிக்கொண்டு வருகிற ஒரு 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 கிண்ணம் தான். எப்பொழுது அந்த அந்த பொருளை எடுத்து விடுகிறோமோ அதுக்கு பிறகு அந்த கிண்ணத்துக்கு வேலை இல்லை. அப்படித்தான் இந்த பாஷை என்பது நம்முடைய கருத்து, ஏதோ ஒரு நற்கருத்தை நம்மிடம் சேர்ப்பிக்கிற அளவுக்கு தான் பாஷைக்கு முக்கியத்துவம். அந்த பொருள் நமக்கு கைக்கு வந்து விட்டால் பிறகு அந்த பாஷை இரண்டாம் பட்சமாகத்தான் போய்விடுகிறது. சில பேர் பாஷையே பிடித்து கொண்டு நான் தமிழன், எனக்கு என்னுடைய மொழி முக்கியம் என்று ரொம்ப சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மொழியானாலும் பொருளை நம்மிடம் சேர்ப்பித்து விட்டால் அதற்கு பிறகு மொழிக்கு பெரிய வேலை இல்லை. ஆகவே மொழியை விட பொருள் முக்கியம், பொருளை விட அது தருகிற உணர்வு முக்கியம். இது நான் எப்பொழுதும் நினைத்து பார்க்கிறது உண்டு. பொருளை விட உணர்வு முக்கியம். சொல்லிலே பேதங்கள் வரும். நான் ஒரு தமிழ் சொல் சொன்னால் சிங்களவருக்கு அது விளங்காது, அல்லது ஒரு ஆங்கிலேயருக்கு அது விளங்காது. பொருள் கூட சின்ன சின்ன பேதங்களை தரும். நான் சொல்லுகிற பொருள் என்பது, நான் ஒரு சொல்லுக்கூடாக ஒரு பொருளை சொல்கிறேன் என்று வையுங்கள். இப்ப அம்மாவை எடுத்துக்கொள்வோம். இந்த அம்மா என்ற அந்த வார்த்தை, அது அந்த வார்த்தையை நான் அம்மா என்று சொன்ன உடனே இவன் தமிழன் என்று தெரிந்து விடுகிறது, அந்த பேதம் வந்து விடுகிறது. இதையே ஒரு சிங்கள பெண் அம்மே என்பார், ஒரு இஸ்லாமியர்கள் உம்மா என்பார். இப்படி ஆளுக்கொன்றாக இந்த பெயர்கள் சொல்லப்படும். ஆனால் சொல்லப்படுகிற விஷயம் என்பது ஒன்றுதான். நான் அம்மா என்று சொன்னதும் அவன் அம்மே என்று சொன்னதும் இவர்கள் உம்மா என்று சொன்னதும் ஒன்றையே தான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே பொருளுக்கு வருகிற பொழுது பேதங்கள் குறைந்து விடுகிறது. மொழியில்